புரட்சிகர கலைஞர் மற்றும் புலவர் ஆர் சகாதேவன், வேலூர் இலக்கிய மன்றம் புரட்சி கலைஞர் கலை கோ சத்யநாராயணன் தோழர்களையும், விடுதலை சிறுத்தை கட்சி துணை செயலாளர் வேலூர் மாவட்டம் நா கோவிந்தன் அவர்களையும், வாழ்முறை கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் நா வேலு அவர்களையும், மார்க்சிய பெரியார் பொதுவுரிமை கட்சி வேலூர் மாநகர செயலாளர் மீ திலீபாபு, திருத்தறிப்பூண்டி புரட்சிகர கலைஞர் மன்றம் சோ அண்ணாதுரை அவர்களை மலர்படி பெறுவோராக அறிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக தன்னுரிமை தமிழ் தேச எழுச்சி முரசு என்ற புத்தகத்தை வெளியிட இருக்கிறது. நூல் வெளியிடுபவர் சா குப்பன் தோழர், தலைமை குழு உறுப்பினர் மார்க்சிய பெரியார் பொதுவுரிமை கட்சி. நூலில் படிப்பெறுபவர் நா செவ்வேல், பொதுச் செயலாளர் மக்கள் தமிழக கட்சி. வாழ்த்துறை நிகழ்த்துவோர் திருப்பத்தூர் தூய்நெஞ்ச கல்லூரி பேராசிரியர் இ பாரதிராஜா அவர்களை வரவேற்கிறோம். வாணிபடி மருத்துவர் அணி விடுதலை சிறுத்தை கட்சி மருத்துவர் ஆ ஞானசேகரன் அவர்களை வரவேற்கிறோம். திமுக தலைமை கழக பேச்சாளர் பலர் ராஜேந்திர பிரசாத் அவர்களையும், வாணிபாடி முஸ்லிம் கட்சி நகர தலைவர் நா முகமது நயீம் அவர்களையும், வாணிபாடி திமுக வழக்கறிஞர் அமைப்பாளர் ஆசி தேவகுமார், கலை இலக்கிய மன்றம் வேலூர் மாவட்டம் புரட்சி கலைஞர் மா தசரதன், வேலூர் பேராசிரியர் நடராஜன் தோழர் அவர்களையும், வேலூர் மாவட்டம் மார்க்சிய பெரியார் பொதுவுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் மோசி சங்கர் அவர்களையும், அரியலூர் மாவட்டத்தின் தா இளவரசன் அவர்களையும் உரையாற்றுவோர் பட்டியலில் இணைந்து அவர்களையும் வரவேற்கிறோம் என்று அன்புடன் வரவேற்கிறோம். இறுதியாக நன்றியுரை கா வெங்கடேசன், மார்க்சிய பெரியார் பொதுவுரிமை கட்சி காஞ்சிபுரம் தோழர்கள் வரவேற்க நன்றியுரை ஆற்ற இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து வரவேற்புரையாக ஒரு 5 நிமிடம் மட்டும் நாம் பேசிக்கொண்டு, இன்னும் நிகழ்ச்சியில் பல்வேறு தோழர்கள் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் பேச இருக்கிறதாக ஒரு 5 நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள விரைகிறேன். இந்த சிந்தனையாளர் பொங்கல் மலர் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துவதற்கான காரணம், இங்கு இந்த சிந்தனை இதழ் மார்க்சியம் பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கையை தாங்கி நடத்துகின்ற ஒரு ஏடாக, சமூக நீதி ஏடாக தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த இதழ் எல்லோருடையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், எல்லோருடைய கருத்திலும் அறிய வேண்டும் என்று பல்வேறு களத்தில் நாம் சந்திச்சிருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடாக இந்த ஆண்டு திருப்பத்தூரில் நடைபெற்று கொடுத்தமைக்கு மக்கள் சார்பாக மறுபடியும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிந்தனையாளர் பொங்கல் மலர் ஒவ்வொருத்தரையும் வீட்டிலும் இருக்க வேண்டியது. சிந்தனையாளர் மலர் மட்டுமல்ல, சிந்தனையாளர் பத்திரிகை கொண்டு வர வேண்டியது. இந்த சிந்தனையாளர் பத்திரிகை 40 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த பத்திரிகை ஒரு ஜனரங்க பத்திரிகையாக இன்னும் மக்களிடையே செல்ல வேண்டிய கடமை நமக்கு கண்முனை இருக்கிறது. தோழர் ஆணிமுத்து அவர்கள் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு இருந்திருக்கிறார். அதை தொடர்ந்து நாங்களும் முன்னெடுப்போம், அதை இன்னும் விரிவுபடுத்தி கொண்டு செல்வோம் என்று உறுதியளிப்பதுடன், இந்த சிந்தனையாளர் பத்திரிகை கட்சி பத்திரிகை மட்டுமல்ல, மக்கள் பத்திரிகை. இந்த பத்திரிகை வாயிலாக பல்வேறு மக்கள் மத்தியிலே இந்த கட்சியினுடைய என்னன்றது கூட தெரியாம இருக்கலாம். ஏன்னா கட்சி என்ன செய்திருக்கின்ற கேள்வி மட்டும் முன்னிலை. ஆணிமுத்தையா சமூக நீதி போராளி மட்டுமல்ல, ஒரு மார்க்சியவாதி. தொடர்ந்து டெல்லியிலும் சரி, மாநாடு பொங்கல் மலர் ஒன்று வச்சாலும் சரி, சமதர்ம மாநாடுன்னு ஒன்று சேர்த்து வைப்பாரு. அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்றிருந்தது. இங்கே இந்தியாவில் இடஒதுக்கீடு 27% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட்ட தலைவர் மிக முக்கியமான முதன்மையானவும் கூட. மண்டல குழு அமைப்பதற்கு அடித்தளம் அமைத்து அதற்கு முன்னெடுத்து போராடியவர் தோழர் ஆணிமுத்து.
இங்கு மாநிலத்தில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இருக்கும் வரை 31.5% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 50% உயர்த்த கோரி அதை வென்றெடுத்தவர், அதற்காக களத்தில் நின்றவர் முதன்மையாக சொல்ல வேண்டும் தோழர் ஆனந்த். அவருடைய பணி ஒவ்வொருத்தரும் வியந்து பார்க்கக்கூடிய சமூக பணி. அவருடைய தொடர்ந்து 4-5 ஆண்டுகளாக சென்னை போனால் அவரோட தான் தங்குவார். அவர் என்னைக்கு முடிச்சிருக்கிறார், என்னைக்கு படிக்கிறாரு, என்னைக்கு தூக்கமே இல்லாம ஒரு ஓயால் உழைத்துக் கொண்டு இருக்கிறவரா பார்க்கிறோம். செய்திகள் அதே போல ஒரு கட்டுரை சொன்னா ஏதோ பார்த்தோம் பேப்பருக்கு பேனா இருக்குன்றது மட்டும் ஒரு கட்டுரை எழுத மாட்டோம். தரவுகளோட இருக்கணும்ன்றது என் உறுதியா இருப்பார். சிந்தனை பத்திரிகை பார்த்தீங்கன்னா தெரியும், தொடர்ந்து செய்திகள் வந்ததுன்னா எந்த பத்திரிகையில எந்த குறிப்பிட்ட அந்த குறிப்போட சேர்த்து எழுதுற பழக்கம் உண்டு. தோழர் மத்தியிலும் இருக்கு. இன்னைக்கு சிந்தனையால அதுக்கு நடைமுறைப்படுத்திருக்கோம். அதை மீண்டும் திருத்தம் செய்து ஒழுங்காக சிந்தனையாக வர வேண்டும் என்ற பெரும் முயற்சி ஆணையத்தில் இருந்தது. அதற்கு பிறகு மீண்டும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கும் பேராக தரணும் என்று கேட்டு வந்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.